பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 24 4-5 வசனங்கள். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆமென். இன்று ஆண்டவர் நம்மளை பார்த்து கூறுகிற வார்த்தை இதுதான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து. நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க குடும்பத்துல உண்மையா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, எல்லாரும் மத்தியிலையும் நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையா கை சுத்தமா இருக்கணும். உண்மையா நடக்கணும். அதுதான் இது பொருட்டு. யாராவது உங்களை நம்பி ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா அந்த செயலுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். கை சுத்தமா இருக்கணும். ஒருத்தரோட பொருளையோ இல்ல உங்களுடைய பணத்தையோ அபகரிக்காம இந்த கேஸ் திருடி கொள்ளாம வாரிக்கொள்ளாம கை சுத்தமாய் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து முகத்தை மாத்திரம் வெளிப்படையா வெளியில நல்லது போல நடிச்சு இருதயத்துல ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு அவங்க இடத்துல பேசி இருதயத்துல கபடு இல்லாமல் பேசணும். இருதயத்தில் என்ன தோன்றுதோ அதுதான் வாயின் வழியா வார்த்தையா வருகிறது. இருதயத்துல சுத்தமுள்ள இருதயமாய் கபடுள்ள ஒரு இருதயமாய் மாசில்லாத ஒரு இருதயமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் தன் ஆத்துமாவை இந்த உலகம் ஒரு மாயை, வேதமே விடுமாய் சொல்லுகிறது. இந்த மாயமான இந்த உலகத்துக்கு உங்களை ஒப்புக்கூடாம, மாயமான அன்புக்கு ஒப்புக்கூடாம, மாயமான நம்பிக்கைக்கு உரிய வார்த்தைக்கு ஒப்புக்கூடாம, மாயமான செல்வத்தின் மேலும் பணத்தின் மேலும் ஐஸ்வர்யத்தின் மேலும் உங்கள் ஆத்மாவை ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமலும் கபடாய் பொய்யாணையிடாமலும் கபடாய் ஒருத்தரிடத்துல ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். இருதயத்துல சுத்தமுள்ள மாசில்லாதவர்களாய் இந்த மாயையான இந்த அன்புக்கு பின்னாடி போகாம தேவனுடைய அன்பை உணர்ந்து தன் ஆத்துமாவை கபடற்ற ஒரு ஆத்துமாவாய் இருந்து காத்து கொண்டு கபடமாய் யார் மேல் பேரும் ஆணையிடாமல் அவன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ரட்சகர் அவர் மாத்திரம் தாங்க. நீங்க இது வரைக்கும் அப்படி இருந்திருந்தீங்கன்னா அவருடைய ரத்தத்தினால் மீட்பு, அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டு. அவர் நமக்காக அன்றைய சிலுவையில பலியாகி நம்மள அவருடைய திரரத்தால் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டு இப்போ நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் தான் ரட்சிப்பின் தேவன். தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். நீதி, இந்த வார்த்தை நீதியான வார்த்தை, நியாயமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, மாம்சமான யாவருக்கும் உற்சாகத்தை தருகிற வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை மாம்சமாய் உருவாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளின வார்த்தையானவராய் நமக்குள்ளாக வாசம் செய்கிற அவர் நீதியையும் பெறுவார். ஆமென். தாழ் தர்ப்பணத்தை ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, எங்களை கபடுள்ளவர்களாய் இல்ல இயேசுப்பா, கபடற்றவர்களாய் மாசற்றவர்களாய் இயேசுப்பா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே இயேசுப்பா, எல்லா விதத்திலும் இயேசுப்பா உம்மை போல இந்த உலகத்தை நேசிக்க இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை
அதிகமாய் நேசித்து இந்த உலகத்துக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. செப்பா உம்முடைய நீதியை நாங்கள் பெறும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறும்படியாக, செப்பா யாரிடமும் கபடாய் ஆணையிடாமல், செப்பா தன் இருதயத்தில் செப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் மாசில்லாதவர்களுமாய், செப்பா கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க தகப்பனே. இதுவரைக்கும் நாங்கள் அப்படி இருந்தால் தயவாய் எங்களை மன்னித்து உடைய திரு ரத்தத்தால் கழிவு தூய்மைப்படுத்தி உடைய சத்தியத்திற்கு நேராகவும் உடைய அன்புக்கு நேராகவும் இசப்பா உடைய கிருபை நிமித்தம் எங்களை மன்னித்து இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் எங்களை தாங்கி வேலை நடத்தி சொல்லுங்க. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும் தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க செருகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்புறம் ரட்சிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.